இதில் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ ஹிந்து மத சம்பிரதாயங்கள் இல்லைன்னா நம்பிக்கைகளை சீர்குலைக்கக்கூடிய வேலையை ஹெச்ஆர்என்சி திராவிட அரசியல் செய்து வருகிறது. அது ஹெச்ஆர்என்சியை பயன்படுத்துகிறது. இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு தெரியும். இது இப்போ இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. நியாயத்துக்கு இது வந்து எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் அதிக அளவில் நடந்து வருகிறது. ஹிந்துக்கள் உஷாராக இருக்க வேண்டும். சின்ன விஷயம் வந்தால் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதாது, கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் செய்யணும். இந்த மதச்சார்பின்மை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய யோக்கியதை அமெரிக்காவுக்கு இல்லை. அப்போ இந்த என்கவுண்டர் நோக்கம் என்பது ஏன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த வசனங்கள்லாம் அதாவது அருள் இப்போ உண்மையை சொல்லிவிடுவார், இவர் இதை சொல்லிவிடுவார், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சரணடைந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையாளி என்கவுண்டரில் மரணம். பழனி கோவிலில் இருப்பது முருகன் அல்ல, சுகி சிவம் புது கண்டுபிடிப்பு. தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மதமாற்ற பிரச்சாரம் செய்யும் ஆங்கில ஆசிரியர் நடவடிக்கை எடுக்குமா பள்ளி கல்வித்துறை? வழக்கத்தில் இருக்கும் எண் அமைப்பு முறை ஹிந்து முறை, அரேபிய முறை அல்ல, நீதிபதி சுவாமிநாதன். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம்மா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்து அந்த குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சரணடைந்தார், ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் தப்பிக்கவும் முயற்சி செய்தார். அந்த நேரத்தில் தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சுட்டுக்கொள்வது மாதிரியாக ஆனது, சுச்சுவேஷன் ஆனது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பாலு, திருவேங்கடம் அப்படிங்கிறவர்கள் அவர்கள் தானாகவே வந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த திருவேங்கடத்தை வந்து விசாரிப்பதற்காக அவர் என்ன சொன்னார்னா, அவரிடம் விசாரணை செய்யும் பொழுது அவர் அந்த கொலையில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும், அந்த இடத்த வந்து காமிப்பதற்காக அவரை அழைத்து சென்றதாகவும், அது வந்து ரெட்டேரி அருகே செல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் வந்து போலீஸ்காரர்கள் வந்து இயற்கை உபாதைக்காக வண்டியை நிறுத்தியதாகவும், அந்த டயத்தில் இவர் வந்து போலீஸ்காரர்களை தள்ளிவிட்டு அவர் தப்பிக்க முயன்றார். அப்போ எவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் கேட்காம இது பண்ணதுனால அவரை வந்து சுற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்கவுண்டரில் இவர்களை சுற்றிருக்கிறது பலதரப்பட்ட விமர்சனங்களையும் இன்றைக்கி வந்து வைத்திருக்கிறது. பொதுவாக ஒரு கட்டுப்படுத்த முடியாத பல ரவுடிகள், அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கே மக்கள் கோர்ட்டுக்கு வர மாட்டான், அந்த மாதிரியான படு பயங்கரமான ரவுடிகள், தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், இவங்கள்லாம் என்கவுண்டரில் போடுறதுங்கிறது தப்பு இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம். போட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் வள்ளுவர் சொன்னது, கொலையில் கொடியாரை வேந்தொருத்தற்கல்லால் பைங்கூழ் களை கட்டியதோடு நேர். ஆனால் எதை நம்ம கவனிக்கணும்னா, ஒருத்தர் குறளோவியம்னு ஒன்று எழுதினார், கருணாநிதி. அதாவது இந்த இப்போ உள்ள இந்த முதல்வருக்குள்ள அப்பா. ஆமாம். அவர் இந்த திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும்போது என்ன எழுதினார் அப்படின்னா, இவர் வந்து தூக்கு தண்டனைக்கு விரோதமானவரான். வள்ளுவர் வந்து கலையை அறுக்கிறத மாதிரி அறுத்து தூக்கி போடுனார். அதுக்கு இவர் எழுதும்போது அது அவர்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும்னு இவர் எழுதினார். அதாவது குறளுக்கு தானே நீ உரை எழுதணும், நீ அதுக்கு எதிரானவங்கிறதுக்காக வேண்டி திருக்குறளுக்கு தப்பான உரை எழுதுறது. அந்த அளவு இவங்க வந்து நியாயம் பேசியவர்கள். அப்போ ஏன் இப்போ என்கவுண்டரில் போட்டால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இல்லை வக்கீல் அருள்னு யாரோ ஒருத்தர் அதில் அருள். நான் இன்றைக்கி வரும்போது ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தேன், ஏதோ ஒரு இந்த பேர் இந்த டிவியில் இந்த ஸ்லைடு நியூஸ் 24/7 அருள்கிட்டருந்து விஷயத்தை வாங்குவதற்காக இவங்கள போட்டு தள்ளினாங்களாம். இப்போ அருள் பயந்துட்டாராம். என் கேள்வி என்னென்னா, அப்போ அது உண்மையாக இருந்ததுன்னா இன்னொருத்தன்ட்டு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவோம், இல்லைன்னா ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தனை கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சயமாக.
இப்போ அந்த களை கட்டியதோட நேருக்கு இப்போ வந்து நம்ம இப்போ மாற்றுவோமா? என்ன பண்ணோம்னா இப்போ இருக்குமிங்க அம்புட்டி பேர் இந்த குரலோவியத்தை கொண்டு கருணாநிதி சமாதியில் போய் எரிக்கணும். ஏன்னா வள்ளுவருக்கே எங்கள் அப்பன் தான் வழிகாட்டியிருக்காரு. ஏன்னா வள்ளுவரே சரியாக புரிஞ்சுக்கல. ஏன்னா இவர் தானே விளக்கம் சொல்லியிருக்காரு தூக்கு தண்டனையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னு. அப்படி விளக்கம் சொன்னதுக்கு எதிராக இன்று ஸ்டாலின் அரசாங்கம் நடந்து விட்டது. செய்யணும்ல, கண்டிப்பாக. கருணாநிதி எதை எழுதினாலும் சரின்னு சொல்லக்கூடிய 10 பேர் அதை செய்திருக்கணும்ல. அதில் ஒரு வேடிக்கை என்ன, இந்த என்கவுண்டரில் காலங்காத்தால 4:30 மணிக்கு எழுப்பி பண்ணாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அவன் நான் வந்து பதுக்கி வச்சுருக்கேன் ஆயுதத்தைங்கிறான். ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிற இடத்துல ரிக்கவரிக்கு போகும்போது அர்த்தராத்திரி அங்கே போவாங்க, வெளிச்சம் வந்த அப்புறம் தானே போவாங்க. அப்போ காலம்புரை அதை கொண்டு போவதற்கு காரணம் என்ன? அவள் என்கவுண்டர் ப்ரீ பிளான்டு. ரவுடியாக இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் இந்த கேஸில் வேறு சில சந்தேகங்கள் வருது. கொலை நடந்துச்சு, பொதுவாக கோர்ட்டில் போய் சரண்டர் ஆவாங்க, இல்லைன்னா நடந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆவாங்க. இது எல்லாத்தையும் விட்டு அண்ணா நகர் டிசி ஆஃபீஸில் தான் இவங்க சரண்டர் ஆகியிருக்காங்க. நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதன் பின்னணி என்ன? அப்போ இருந்து இந்த சந்தேகத்தை நான் கேட்டுக்கிட்டு வரேன். இதுவரை இதுக்கு யாரும் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் இவர் யார் கஸ்டடியில் இருக்காங்களா? போலீஸ்காரங்க கஸ்டடியில் இருக்காங்களா? இறங்கின உடனே இவர் பக்கத்தில் துப்பாக்கி இருக்கேன், சுட்டு கொண்ட ஸ்பாட்டில் அந்த ஆயுதம்லாம் இருந்து தானே அவங்க போடுறாங்க. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆயுதம் வந்தது? சரி, அவர் அது இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டார், அதனால அங்கே இருந்தது. அப்போ ஆயுதம் இவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் மறைச்சி வைக்கிற ஆயுதம்னு எப்படி வைப்பாங்க? அப்போ இந்த என்கவுண்டர் நோக்கம் என்பது, ஏன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த வசனங்கள்லாம் பாருங்கள், அதாவது அருள் இப்போ உண்மையை சொல்லிவிடுவார், இவர் இதை சொல்லிவிடுவார், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை, சாதிக் பாட்ஷா தற்கொலை, இப்போ என்கவுண்டர் கேட்டாச்சுன்னா இன்னொருத்தன் இப்போ பயந்து உண்மையை சொல்ல போகிறான்னு சொன்னது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதன் பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அண்ணாமலை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வர்ற விஷயம் அதான். இதில் ஏதோ திமுகவின் சதிச்செயல் இருப்பதாக அண்ணாமலை சொல்கிறார். இப்போ இந்த நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த என்கவுண்டரின் அவசியம் என்ன? ரவுடி பேர் போட்டு தள்ளுறீங்க அப்படின்னா போட்டு தள்ளுங்க, எல்லாம் அதில் நமக்கு வந்து ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த கேஸில் இதுன்னு காரணம் என்ன? ஏன்னா இதுக்கு இடையில் என்னென்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் வீட்டமாக வந்து கவர்னரை பார்த்து சிபிஐ என்கொயரிக்காக வேண்டி மனு கொடுக்க போகிறதாக செய்தி வருகிறது. இந்த பின்னணியில் இந்த என்கவுண்டர் நடந்தது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அடங்கி இருப்பதாக தோன்றுகிறது. ஏன்னா இந்த கேஸ் சரண்டரில் ஆரம்பித்து எல்லாமே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இது படுகொலை வந்த உடனே திருமாவளவன் அங்கேருந்து அங்கே போயிட்டு நாள் முழுக்க அங்கே இருந்துட்டு இந்த கொலைக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதோ என்ற சந்தேகம் தோன்றுகிறதுன்னு ஒரு அறிக்கை. அப்போ இருந்தே நம்ம பார்க்கணும், இது என்னென்னா இதை ஒரு ஜாதி பிரச்சனையாக்கி இதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து தேவையே இல்லாமல் வந்து ஒரு ஆஜராகி, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த என்கவுண்டர் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைப்பதற்கான சதியாக தோன்றுகிறது. ஆனால் வழக்கம் போல் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒவ்வொன்றையாக மறைச்சிக்கிட்டு வராங்க. அதுக்குன்னு சொல்லி அண்ணாமலை செல்வ பெருந்தகை சண்டை, அதுக்கடுத்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதுக்கு இடையில் வந்து அந்த சாட்டை துரைமுருகன் கைது, ஒரு இஷ்யூவிலேருந்து மக்களை டீவியேட் பண்ணதுக்காக ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்குள்ளதை வைத்து ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை வர தொடங்குது. நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்களை பொறுத்தளவில் கள்ளச்சாராயத்தை டீவியேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் பார்த்தாங்க. அதில் ஒரு மாபெரும் தேச துரோக செயல் அதுக்குள்ளே நடந்தது, இவங்க எதிர்பார்க்காத விஷயம். அதில் இந்த பட்டியலினத்தைக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல ஆட்கள் இந்த நேரத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் குரல் கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, தலித்திஸ்தான் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை ஒன்று அந்த இதில் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த ரஞ்சித் எல்லாம் கூட அதை பற்றியெல்லாம் பேசினார் அப்படிங்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான கோரிக்கை, தலித்திஸ்தான் என்ன பாகிஸ்தான் மாதிரி இது ஒரு தனி நாடாம்,
ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த மாதிரியான பல அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம். இந்த நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து தமிழ் புலிகள்னு நாகை திருவள்ளுவன் அவருக்குள்ள அமைப்பு இவங்கள்லாம் பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலம் புலிகள் அப்படின்னு சொல்லி இல்லை நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கக்கூடியது ரஞ்சித்துங்கக்கூடியவர் பல இடங்களில் நடத்தி வர்றாரு. இதில் பல இடங்களில் வந்து நக்சல் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் கூட தொடர்புடையவர்கள். இவங்கள்லாம் கூட அந்த பண்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி கிளாஸ் எடுக்கிற எங்கக்கூடிய பேரில் வந்து போகிறதான செய்திகள்லாம் நமக்கு வருது. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இது அநேகமாக தருமபுரி மாவட்டம் இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ஆல்ரெடி இந்த காட்டு பகுதிகளில் வந்து துலுக்க பயங்கரவாதிகளுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் நக்சல் அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்குங்கக்கூடிய விஷயத்தை பலதரம் ஆதாரத்தோடு இதே ஸ்ரீ டிவியில் நம்ம பல முறை பேசியிருக்கோம். இந்த பின்னணியில் நம்ம வந்து இந்த தலித்திஸ்தானுக்குள்ள விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கள்ளச்சாராயத்தை மறைப்பதற்கு திமுக இதை பயன்படுத்தியது. ஆனால் இதை எப்படி வந்து இன்னொரு குரூப் யூஸ் பண்ணுது? இந்த பேக்ரவுண்டில் இப்போ இந்த என்கவுண்டர் நீங்கள் பார்க்கணும். அப்போ திருப்பி அங்கேருந்து இந்த தலித்திஸ்தான் அப்படி இப்படின்னு போயிடுச்சு, அது நமக்கு அடுத்த பிரச்சனை வந்துருமே. உடனே இப்போ என்ன, இப்போ எல்லோரும் இப்போ என்கவுண்டரை பற்றி பேச தொடங்கிடுவாங்க. இப்போ அதுக்கு வந்து மந்திரி பேசும்போது சொல்கிறார், ஏண்டா சுடலைன்னு கேட்குறாங்க, சுட்டான்னா ஏண்டா சுட்டேன்னு கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வதுன்னு இன்றைக்கி மந்திரி அதுக்கு ஒரு எதிர்கேள்வி வேற கேட்டிருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சரண்டரானவனை நீங்கள் ஏன் கொஞ்சம் சுட்டீங்க? அவன் தப்பிக்கக்கூடிய ஆள், அப்போ அவன் ஏன் சரண்டராக போகிறான்? கரெக்டு. அவன் சரண்டரே ஆயிருக்க மாட்டானே, அவன் அன்றைக்கே ஓடி போயிருப்பானே. அவன் ஏன் அப்போ வந்து அவன் சரண்டரானா? அவனோட நோக்கம் தப்பிக்கிறதுன்னா அவன் சரண்டர் ஆகிறதுக்குள்ள தேவையே இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் என்ன அப்படின்னு சொன்னால், இதன் பின்னணியில் வந்து பல சக்திகள் இருக்கின்றன. இந்த தலித்திஸ்தான் கோரிக்கையை பாருங்கள், அது ஒரு இது. அதுக்கப்புறம் இவங்க என்னென்னா அம்புட்டு, அது காரணம் என்னென்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினால் திமுக வந்து தலித் விரோத அமைப்புங்கக்கூடிய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு அம்புட்டு பயிலையும் கூட்டி வச்சுக்கு ஒரு கூட்டு நடத்தியாச்சு. சரி, இப்போ அதை பேசிஃபை பண்ணும். உடனே இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே போட்டு தள்ளியாச்சு. இவரை போட்டு தள்ளியாச்சுன்னா உண்மை இன்னொருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் உண்மை சொல்கிறதுக்கு இன்னொருத்தனை ஏன் நீ கொல்லணும்? அப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு வாழ்வதற்கான உரிமை என்பது பறிக்கப்பட்டு இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக. அப்போ இது வந்து படுகொலைக்கு சமம் தானே. இன்னொருத்தன் உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒருத்தனை கொன்னேன், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இதில்? கரெக்ட். அதனால் இது வந்து தமிழகம் இன்னைக்கு உயிர்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு இடமாக மாறி வருகிறது. உள்ளத்தி பயங்கரவாதி அம்புட்டியும் என்னடான்னா 58 பேரை கொன்ன, கோயம்புத்தூரில் குண்டு வச்சவன், ரயிலில் குண்டு வச்சவன், அங்கே வெட்டி கொண்டவன், இங்கே ஊட்டி கொண்டவன், இவன் அம்புட்டு பேரையும் என்னடான்னா முன் விடுதலை செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் இவனை வந்து போட்டு தள்ளணுங்கிற. அது அப்போ அவங்க என்னென்ன, நீங்கள் வந்து க்ரைமை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவனை அப்படி பேரும் தூக்கில் போட்டிருந்தேன்னு நீ இதையும் செய்தேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ இந்த மொத்த விஷயத்தையும் பார்க்கும்போது இது வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு விஷயத்தை மூடிமறைப்பதற்காக நடத்தப்பட்ட என்கவுண்டர். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இந்த அரசியல் பின்னாடி பிரிவினைவாதமும் இப்போ வந்து இந்த அரசியலை பிரிவினைவாதிகள் பயன்படுத்தியும் வருகிறார்கள். அதுதான் இந்த தலித்ஸ்தான் அப்படிங்கக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்குள்ள அரசியலுக்காக ஜாதி கலவரத்தையும் பிரிவினைவாதத்தையும் வளர்த்தி கொண்டு ஒரு மட்டகரமான ஒரு ஆட்சி நடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை. காவல்துறை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடியவன் வந்து உனக்கு சம்பளம் கொடுக்கல. தேசத்துக்கு விசுவாசமாக இருங்கள். மக்கள்கிட்ட வாங்குகிற பணத்துக்கு, சம்பள பணத்துக்கு விசுவாசமாக இருங்கள். துரோகம் செய்யாதீர்கள். சுகி சிவம் அவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை பற்றியும், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பழனி கோவிலை பற்றியும் சமீப காலமாக தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை கருத்துக்களை அவர் கூறி வருவதை பார்க்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு டிவியினுடைய ஒரு பேட்டி ஒன்றில் அவர் பேசும்பொழுது, பழனி முருகன் கோவில் வந்து அறுபடை வீடு கிடையாது, அறுபடை வீடினுடைய ஒரு இதுலேயே அது வரலை,
அதே போல் இன்னும் சொல்ல போனால் என்னை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர் பழனி முருகனே கிடையாது, அது வந்து போகர் தான் அங்கே இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு எந்த இடத்துலையாவது முருகருக்கு வந்து சித்தநாதன் அப்படிங்கக்கூடிய அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதா? இங்கே மட்டும்தானே அது வச்சுருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சித்தர்கள்லாம் ஒன்று கூடி, ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக போகர் இருந்திருக்கிறார், அவர் தான் இருந்திருக்கிறனால அவங்க எல்லாருமாக சேர்ந்து போகரனுடைய வழிபாடை ஒன்றை அவர்கள் நடத்தியிருக்கலாம். ஏற்கனவே கூட இதே பழனி கோயிலை பற்றி தான் அவர் பழனி கோயிலுக்கு ஆகமம் விதிகள் கிடையாது, அப்புறம் ரெண்டாவது கொடிமரம்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே அவர் பேசியிருந்ததை பார்க்குறோம். சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில் கூட ஆவினன்குடியை தான் வந்து சொல்லியிருக்கிறது, பழனியை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்ட். அதாவது ஆவினன்குடின்னு தான் சொல்லியிருக்கு. அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஆவினன்குடி கீழே தான் இருக்குது. போகரோடு போகரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது தான் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாண சுவாமி இங்கக்கூடியது எல்லாருக்குமே உலகத்தில் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு புது கருத்து இல்லை, அது ஒரு தவறான கருத்தும் கிடையாது. ஏன்னா ஆவினன்குடி கீழே தான் இருக்குது, அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மேலே இருக்கிற அந்த மூர்த்தமே சுப்பிரமணிய சுவாமி இல்லை அப்படிங்கக்கூடியது தான் அதில் வந்து பிரச்சனைக்குரியது. இது வந்து அவருக்கு வந்து இப்போ அதாவது இந்த ஹெச்எம்பியில் இருக்கக்கூடிய ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு இது வரும், ஒரு கிராமஃபோன் டேப், அதில் ஹெச்எம்பிங்கிற கம்பெனி தான் பண்ணும். அதில் ஒரு நாய் இருக்கும் அந்த இது பக்கத்தில், அதோட லோகோவா. அந்த ஹெச்எம்பிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு. அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸில் அந்த நாயையும் மிஞ்சக்கூடிய அளவு விசுவாசத்தோடு அவர் செயல்பட்டு வருகிறார். அதாவது அடிமையில் கொத்தடிமைக்கு மோசமாக அவர் போயிட்டார். கொத்தடிமைக்கு உள்ள இலக்கணத்தை கற்பித்தவருக்கே இலக்கணம் கற்பிக்கிற அளவு அவர் போயிட்டார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ ஹிந்து மத சம்பிரதாயங்கள் இல்லைன்னா நம்பிக்கைகளை சீர்குலைக்கக்கூடிய வேலையை ஹெச்ஆர்என்சி திராவிட அரசியல் செய்து வருகிறது. அது ஹெச்ஆர்என்சியை பயன்படுத்துகிறது. அந்த ஹெச்ஆர்என்சிக்குள்ள ஃபுட் சோல்ஜர்ஸ் அதில் ஒருத்தர் தான் இந்த சுகிசிவம். இப்போ இதுக்கு அங்கே உள்ள சுவாமிக்கு வந்து அதுதான் போகர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போகருக்குள்ள அடையாளம் இப்படி தான் இருந்ததுன்னு இவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை போகர் இப்படி தான் இருந்தாருன்னு முடியாது இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடியது போகர் வைத்த முருகன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நூற்றுக்கணக்கான வருஷமாக பலர் அதை வந்து அதுக்கு பல பாடல்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு ஆகமம் கிடையாதுன்னு. ஆமாம், ஆகமம் கிடையாதுன்னு சொன்ன காரணம் என்ன சொன்னார்னா, அது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில், அதனால ஆகமம் கிடையாது. சரி, இப்போ சித்தர்கள் அன்றைக்கி உருவாகும் போது போகரை வச்சார்னு அன்றைக்கி சொல்லலை, அன்றைக்கி முருகன் தானே இவர் சொன்னார். ஆமாம், அன்றைக்கி சொல்லும்போது அங்கே வைத்தது முருகன், ஆனால் முருகனுக்கு ஆகமம் கிடையாது. அதுக்கு நம்ம கூட அதுக்கு பதில் வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தெரியாமல் கிடையாது, வாங்குகிற துட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடியவர். இந்த துட்டுக்கு விலைக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, இவர் அதை வாயால் பண்ணுறார், அவ்வளோதான். அதில் ஒரு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. முதல்ல திருமந்திரம் இவர் படிச்சிருப்பார், படிக்காத மனுஷன்லாம் கிடையாது. படித்த படிப்பை பைசாவுக்காக என்ன வேணாலும் விற்கக்கூடியவர், அவ்வளோதான். அதாவது அது வந்து நம்ம கத்தியை வச்சு வியாபாரம் பண்ணுறோமே, அதை கொலகாரனுக்கு கொடுக்குறோமா, வீட்டில் காய்கறி வெட்ட கொடுக்க போகிறோமா, அங்கே கூடிய வித்தியாசம் இல்லாமல் எவன் காசு கொடுத்தாலும் என்னவும் செய்வது, அதுக்கு வேறு ஒரு தொழில் உண்டு, அந்த தொழில் அவருக்குள்ளது. அப்போ அதில் என்ன கவனிக்கணும்னா, திருமந்திரத்தில் வந்து வரும்போது ஆகமும் சிவபெருமாயின் வாயினால் சொல்லப்பட்டது. இது வந்து பாயிரத்தில் வரும், இதில் திருமந்திர பாயிரத்தில் இது வரும். அப்போது திருமூலர் சித்தர் தானே, ஆமாம், அவரே ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்காருல்ல. அதுக்கப்புறம் ஆகம விதி கெட்டாச்சுன்னா நாட்டுக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் வாக்கில் உள்ள உயிரினங்களுக்கும் அரசனுக்கும் என்னென்ன கேடுகள் விளைவிக்கும், அது இதை பின்னாடி வந்து திருமூலர் சொல்கிறார். அப்போ திருமூலரே ஆகமத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் சித்தர் பண்ணினதுனால அதில் ஆகமம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அயோக்கியத்தனமா இல்லையா? ஆகமத்தை பற்றி திருமூலரே சொல்லியிருக்காரு. அப்போ திருமூலர் சித்தர் இல்லையா? இவர் எத்தர், இவரை மாதிரி அவர் திருமூலர் நிறைச்சது தான் பிரச்சனை. அப்புறம் ஒன்று சொன்னார், சுப்பிரமணியம் வேற, முருகன் வேற. அப்போ சரி, ஸ்கந்தன்கக்கூடியது அங்கே, இது நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. நம்ம திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல,
அதுக்கு பேரே ஸ்கந்தகிரின்னு பேர். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறாரு, முருகனோட கதை வேற, ஆமாம், அவங்க புராணத்திலலாம் வேற எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அது கிடையாது. ஸ்கந்த புராணத்தில் தேவயானை மனம் இதெல்லாம் ஸ்கந்த புராணத்தில் வருது. இப்போ இவர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார், இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது தேவயானையோடு இருக்கிறது தானே பழைய முருகன், மேலே தண்டாயுதமணிக்கு இல்லையே. முதல்ல அது ஆறுபடை வீட்டில் ஒன்றுன்னு அது யாருமே முதல்ல சொல்லலை, எல்லாருமே ஆவணங்குடி. இப்போ ஆவினங்குடியில் தானே அப்படி இருக்குங்கிறாரு. அப்போ இந்த தேவயானைக்குள்ள இந்த தேவயானை இங்கக்கூடிய இந்த விளக்கம் ஸ்கந்த புராணத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ புராணத்தில் வந்தது வேற, இங்கே வந்தது வேறன்னு அன்னைக்கு இவர் சொன்னது பொய்யா இல்லையா? அப்போ இன்னைக்கு மட்டும் உனக்கு தேவையான வந்துருமா? அடுத்தது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கேயே சொல்லப்பட்டதோ ஸ்கந்த புராணத்தில் இருக்கோ அதே விஷயத்தை தானே திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர்னு சொல்கிறாரு. ஆமாம். அப்போ அது வேற இது வேற எப்படி ஆகும்? பிரம்மண்யம், பிரம்மண்யத்தில் உயர்ந்த பிரம்மண்யம், சூனா சிறப்பான, சுப்பிரமணியம்னா சிறப்பான பிரம்மண்யம். அதுதான். அதனால தான் சாமி மலையில் அந்த மாதிரியான ஒரு பிரம்மண்யம் இருந்ததுனால தான் சுவாமி மலையில் வந்து அவர் வந்து சிவபெருமானுக்கு அவர் வந்து உபதேசம் பண்ணக்கூடிய இது வருது. அது மட்டும் இல்லாமல் திருமுருகாற்றுப்படையிலே அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு வரும்போது நான் முருகனாகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி தான் அவன் சொல்லுவார். அந்த கேரக்டர் அந்த நம்ம திருமுருகாற்றுப்படையில். அப்போ அந்த பிரம்மண்ய நிலையை அவன் அடைவதுங்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையிலே வந்துருச்சு. அப்போ தேவைக்கு திருமண எடுத்துக்கிறது, பாக்கியில் அதை விடுறது, இது அயோக்கியத்தனமா இல்லையா? நிச்சயமாக. அப்போ வாங்குற காசுக்காக வித்தியை விற்கக்கூடியதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இது கிடையாது. ஆனால் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து இந்த சிறப்பு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவுக்கு கூப்பிடக்கூடிய ஹிந்து கோவில்கள் நிர்வாகங்கள் இருக்குல்ல, இவங்கள தான் நம்ம வந்து கரெக்ட் குறை சொல்லணும். ஏன்னா பொழப்புக்காக வேண்டி பண்ணக்கூடியவனுக்கு நீ காசு கொடுக்குற, உன் காசை வச்சு அவன் உனக்கு, அதாவது இந்த கோடாரி காம்புங்கிறது உலகத்தில் ஒரு ஆள் ஒன்று அது இவராக தான் இருக்க முடியும். இது பல முறை இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு. இப்போ வந்து இடையில இதே வீடியோவில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ரங்கநாதர் கோயிலில் வந்து கோவில் ஒழுகில் இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, திருவங்கை மன்னன் அங்கே வந்து ஒரு புத்தர் கோயிலில் இருந்து இதை பண்ணி கொண்டு வந்தான். அப்போ ரங்கநாதர் கோயில் பௌத்தர்களுக்கு சொந்தம் என்று நாம் சொல்லலாமா அப்படின்னுலாம் கேட்டிருக்காரு. இங்கே இருக்கிற பல கோவில்கள் சமண கோவில்களும் புத்த கோவில்கள், எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சமண கோவில்களும் புத்த கோவில்களும் இந்து கோவில்களை இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது தானே? ஆமாம் ஆமாம், வைஸ் வர்ஸா தானே. இப்போ அப்போ அதை நம்ம அடுத்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா இந்த பிரச்சனை என்பது முடிக்கவே முடியாது. எல்லா சமுதாயத்தையும் ஒவ்வொரு காலத்தில் நமக்குள்ள எல்லாமே பாரதத்தில் உள்ள மதங்கள், அதனால் நமக்குள்ள சமரசமாக போயிடும், முடிஞ்சு போயிடும் விஷயம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவருக்கு தான் சைவம் தெரியும் இல்லை. இப்போ சைவம் தெரிஞ்சவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இப்போது ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் மதுரையில் வந்து சமணத்துக்கு எதிராகத்தானே சைவத்தை நிலைநாட்டினாங்க, செய்தாங்கல்ல. அப்போ ஏன் அப்போ வந்து இருந்த சைவத்தை சமணர்கள் இப்படி இது பண்ணிட்டாங்க, அதனால் அதில் இருந்து நான் மீட்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ இருந்ததை மீட்டார்கள் அப்படின்னு தானே இருக்கு. ரெண்டாவது சைவம் வைணவம் நம்ம ஊரில் இருக்கக்கூடியது. கௌதம புத்தர் எங்கே பிறந்தார்? வடக்கு பிறந்தார். சமணமும் வடக்கு இருந்தால் எங்கே வந்துச்சு? ஆமாம் ஆமாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ எங்கே உள்ளது சைவம்? இங்கே உள்ளதான் சைவம், நம்ம ஊரிலும் உள்ளது. இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எந்த அரங்கமா நகர் எங்கே இருக்க? இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அப்போ எது முந்தியது? நம்மளோட தெரியாது. சைவம் வைணவம் தான் முந்தியது இருந்தது. ரெண்டாவது, திருமங்கை மன்னர் அந்த பின்னாடி இருக்கிற அந்த செவத்தை தான் கட்டினார். ஒட்டுமொத்த கோயிலும் ஒன்றும் அவர் கட்டல. அப்போ ஒட்டுமொத்தமாக அதுக்கு வந்து மொத்த சொத்தையும் அவங்க பேரில் எழுதி கொடு. இது எதுக்கு அவர் சொல்கிறார் அப்படின்னா, இழப்பீடு தருவாரான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், இழப்பீடு தருவார்களா அப்படின்னு. இது எதுக்கு அதை அவர் கொண்டு வர்றாருன்னா, ராம ஜென்ம பூமியோடு அதை கொண்டு வர்றார். ஆமாம், அந்த அயோத்தியா கோயில் சம்பந்தமான ஒரு கேள்வி. இவர்கள் துலுக்கர்களை மட்டும் கேள்வி வைக்கிறார்களே, இது இப்படித்தானே வரலாறு. அப்போ நோக்கம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால்,
துலுக்கம் கட்டினதெல்லாம் நியாயப்படுத்தணும், துலுக்கன்ட்ட திருப்பி கேட்காது. இதை சொல்கிறதுக்காக நீ இப்போ வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்து மதத்துக்கும் இடையில என்றைக்கோ இருந்த ஒரு சண்டையை வைத்து நீ அரசியல் செய்ய பார்க்குற. கரெக்டாக? கரெக்ட். ஆனால் நீ என்ன சொல்கிற, அவன் அரசியல் செய்கிறான்னு சொல்கிற. அப்போ இந்த ஆளுக்குள்ள நோக்கம் என்ன? அதனால் இந்த மாதிரியான ஆட்களை வெவ்வேறு ஹிந்து அமைப்புகள் இல்லை ஹிந்து கோவில்கள் இவங்களெல்லாம் ஆன்மீக பேச்சாளர்கள்னு கூப்பிட்டு இவங்களுக்கு காசு கொடுக்கறது என்பதே ஹிந்துக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியத்துக்கு நீங்களே தற்கொலையும் செய்கிறீர்கள்னு அர்த்தம். அதனால் அவர் தெரியாமல் சொன்னவர் இல்லை, அவர் புரியாமல் சொல்கிறாருலாம் இல்லை, அவருக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக நல்லா படித்தவர், அதெல்லாம் நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவர் வேறு தொழில் பார்க்குறார், அவ்வளோ. சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மதமாற்ற புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகம் முழுவதுமே விடியல் அரசு வந்ததுலேருந்து அதிகமாக இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக அங்குள்ள கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் இது போன்ற புகார்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன. நம் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமக்கு ஒரு முறையும் இது குறித்த செய்தியை தொடர்ந்து அனுப்பி கொண்டும் இருக்கிறார். இப்போ எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாரமங்கலம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துட்டம்பட்டி ஊராட்சியில் வனிச்சம்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு நடுநிலை பள்ளி, அரசு நடுநிலை பள்ளி. அந்த பள்ளியில் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியராக ஒருவர் வேலை பார்க்கிறார். அவருடைய பெயர் வந்து பிரான்சிஸ் ஜெரார்ட் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே பள்ளியில் அவர் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இடமாறுதலே கிடைக்கல அப்படிங்கிறது, இடமாறுதலை எங்கும் செல்லவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த 10 வருடங்களாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை மதம் மாற்றும் ஒரு வேலையை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார் என்பதை குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதற்காக வந்து வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை வரவழைத்து ஒரு குழுவாக அமைத்து அவர்களை வைத்து கொண்டு இங்கே வந்து ஒரு மதமாற்றும் வேலையும் அவர் செய்திருக்கிறார். இந்த தடவை வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாம் கூட அவர் இணைத்து அனுப்பியிருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்வதற்காக மாணவர்களை தயார் செய்திருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் கூட அவங்க வந்து இதை அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு அமைப்பு மூலமாக அவர் வந்து நிறைய பணம் பெற்று அங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து கிறிஸ்டியன் சிம்பல் போட்ட ஒரு டாலர், அப்புறம் பிரியாணி போன்றவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது 2022 வாக்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ பொதுமக்கள் வந்து மிகுந்த எதிர்ப்பை தெரிவித்து, பெற்றோர்கள் வந்து இதை மாதிரியான சம்பவங்கள் நடக்கின்றன என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ எதிர்ப்பு தெரிவித்த உடனே தலைமை ஆசிரியர் இதில் தலையிட்டு இனி இது போல் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இது போன்ற அப்பப்போ எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், நான் பரிசு போட்டி வைத்து மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாரம் வாரம் ஒரு போட்டி வச்சு அதில் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தருவது அப்படின்ற மாதிரி வச்சுருக்கார். சின்ன குழந்தைகள் அதற்கு மயங்கி அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார். இப்போ சமீபத்தில் மீண்டும் வந்து 8/7/2024 அன்று இந்த அமெரிக்காவை சார்ந்த இருவர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவோடு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக இந்த குழந்தைகள் மாணவர்களை வந்து பல நிகழ்ச்சிகள், அவர்கள் வந்து கிறிஸ்துவ மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தயார் செய்திருக்கிறார். அது சம்பந்தமான விழாவும் அங்கே நடந்திருக்கிறது. அரசு பள்ளியில் இந்த போன்ற ஒரு விழா நடந்ததை எதிர்த்து இப்போ வந்து இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த ஊரை சார்ந்த ஒருவர் வந்து இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறார். கலெக்டரிடம், போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கார். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா சேலத்தை சுற்றி இந்த மாதிரி நடக்கக்கூடிய பல அநியாயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பணியை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்து வருகிறார். அவருக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளால் பெருசாக செய்யாட்ட கூட அவருக்காவது கொஞ்சம் உதவி பண்ணலாமே, அதனால் அதை கொஞ்சம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்து முன்னணி பேரியக்கத்தை சேர்ந்தவர், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல வேலை செய்துக்கிட்டு இருக்கார். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெளிநாட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்? அதில் இன்னொரு விஷயம் கூட வருது, அவருக்கு பணமும் வருகிறது. அப்போ இந்த குழந்தைகளை மதம் மாற்றுகிறேன் என்று காட்டி அதுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கக்கூடிய வேலையை செய்கிறார் தானே? அதே தான். இப்போ ஏன் வெளிநாட்டுக்காரனை கூட்டு வந்து காட்டணும்? ஆமாம். முதல்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேலே என்ன அந்த அளவு பாசம் வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு வர வேண்டிய அவசியம்? இன்னொரு விஷயம் கூட இது எப்படின்னா, தனித்தனியாக நீங்கள் தொட்டு கொடுத்து மதம் மாற்றுறதையும் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு குறவு. ஆமாம்.
ரெண்டாவது அந்த குழந்தைகள் வாத்தியார்கிட்ட கொஞ்சம் பிரியமாக இருக்கக்கூடிய இதனால இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன் குறவு. நிச்சயமாக. ரெண்டாவது என்னென்னா குறுகிய நேரத்தில் நிறைய ஆட்களை மாற்றுவதற்கான ஒரு வசதி இருக்குது. ஸோ அதனால தான் இதை இவங்க கரெக்டாக அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. 500 பேருக்கு மேலே படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் கேட்ச். சரி, இப்போ அவங்க அப்பா அம்மா இதில் வந்து ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 10-20 குழந்தைகளாவது வந்து அந்த ஒரு மாதிரி மூளைச்சலவை ஆகாதா? இந்த வாத்தியார்ட்ட நல்லா க்ளோஸாக பழகக்கூடியது. அது அடுத்தது என்ன பண்ணும்? இந்த வேலையை தானே அது பண்ண போகுது, இந்துக்களை திட்ட போகுது, இவந்தாலும் என்ன சொல்லிக் கொடுக்குறாலும் அதை செய்ய போகுது. அப்போ அந்த ஆசிரியருங்கக்கூடிய இடத்தை எப்படி இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். பட் இது சேலத்தில் நடந்திருக்குங்கிறதுனால எனக்கு பழைய விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு போராட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில வருஷம் முன்னாடி. அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பழைய சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி தானே. ஆமாம். அப்போ என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் முதல்ல போஸ்டிங் கிடைக்கிறது இல்லைன்னு அந்த போராட்டம். அப்போ அது என்னடா விஷயம்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அங்கே உள்ள கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இந்த கவர்மெண்ட்டில் தானே வேலை என்ன ஆளை நிரப்புறது, அது வரும்போது என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிக்காரனுக்கெல்லாம் அங்கே போஸ்டிங். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் காலம் கழிஞ்சு மாற்றலை, அவங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க. இந்த போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு 3-4 வருஷத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையும் அங்கே உள்ள இடங்களில் இந்த மதமாற்ற வேலைகளை பல இடங்களில் பார்த்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். இப்போ இது சேலம். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கக்கூடியது சேலத்திலையும் நடந்து வருகிறதுங்கிறது நமக்கு இப்போ இதில் உறுதியாகுது. இதே மாதிரி என்னென்ன மாவட்டங்களில் இது நடக்குதோ தெரியலை. ஏன்னா அந்த அளவு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பேண்ட்விட்த் இல்லாததுனால நம்மால் அது முடியலை. அப்போ இந்த திட்டமிட்ட மதம் மாற்றம், அந்நிய பணவரவு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தாரமங்கலங்கிறது எந்த மெயின் ரோட்லேயும் கிடையாது. முதல்ல நம்ம அது புரிஞ்சுக்கணும். தாரமங்கலம் ஒரு தனி ரூட்டு சேலத்திலேருந்து. அந்த தாரமங்கலத்திலேருந்து இன்னும் தள்ளி ஒரு ஊர் இந்த ஊர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிமோட் லொக்கேஷன் வரை இன்றைக்கு இந்த மதமாற்ற கும்பல்கள் சென்றடைந்துள்ளன எங்கக்கூடியதான் நம்ம இதில் வந்து எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டிய விஷயம். ட்ரெடிஷ்னல் ஹிந்து வில்லேஜஸ் சாதாரணமாக இவன் போயிட்டு அங்கே போய் வந்து நேரடியாக வந்து இந்த கால்கேட் டூத் பேஸ்ட் வைக்கிற மாதிரி அங்கே வைக்க முடியாது. எப்படி கல்விங்கக்கூடியதை ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்தி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தேசியத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ள கேம்ப்பு கூட ஸ்கூல் கேம்பஸில் நடத்தப்படாது. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறவன் இடம் கொடுக்குறான். அதுக்கு இவன் நோட்டீஸ் அனுப்புகிறான். ஏன்டா இப்போ உன் பள்ளிக்கூடத்திலேயே வெளிநாட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வந்து வெளிநாட்டு மதத்தை ஒரு வாத்தியம் விற்றுக்கிட்டு இருந்தானே, இதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிற? என்ன அயோக்கியத்தனம் பாருங்கள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்கூல் கூட நான் இடையில கேள்விப்பட்டேன். இந்த பம்மல் இந்த ஏரியா பக்கத்தில் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூலு, அங்கே ஒரு பிரின்சிபாலாக யாரோ ஒரு கிறிஸ்தவச்சி வந்திருக்காங்க. அவன் அந்த குழந்தைகள்கிட்ட பொட்டு வச்சுக்கப்படாது, அதை வச்சுக்கக்கூடாது, இதை வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். இந்த பம்மல் பகுதியிலிருந்து என்னை பொறுத்து யாராவது ஒரு ஆள் அதை போய் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்கூல் பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் அந்த லோக்கலில் யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட அந்த என்ன பேர்னு பார்த்து அந்த விவரத்தை நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து இப்போ திட்டமிட்டு தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவத்தை பற்றிய கேள்விகள் இடம்பெற்று. இதை நம்ம எதோட லிங்க் பண்ணி பார்க்கணுன்னா, லயலா காலேஜ்ன்றத நான் தான் அந்த தமிழ்நாட்டுக்கு சிலபஸ் எல்லாம் எழுதினேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் கிறிஸ்தவ கருத்துக்களை நான் புகுத்தி இருக்கிறேன் பெருமையாக சொன்னேன். அப்படி ஒரு பாதிரியார், அவர் தான் டிஎன்பிஎஸ்சி மெம்பராக இருக்கார். அது யாருன்னா அந்த ஏற்காட்டில் ஒரு பாதிரியார். அப்போ இன்றைக்கி வந்து கல்வி என்பது தமிழகத்தில் கிறிஸ்தவமயமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை விட அந்த கிறிஸ்தவத்தை கடைசி கிராமம் வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆர்மியும் இன்று தமிழகத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அதில் இன்னும் டேஞ்சரஸ். ஒன்று பிளானிங் லெவலில் கிறிஸ்தவன், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில். என்ன இந்த ஆட்சியாளர் அவனே சொல்லிட்டேன், இந்த உதயநிதி அவருக்கு பேர், நான் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன் அப்படின்னு அவரு போய் சொல்லிவிட்டார். ஸோ அந்த இடத்துலையும் கிறிஸ்தவன். லாஸ்ட் மைல் ரீச் வாத்தியார், அங்கேயும் கிறிஸ்தவன்.
இந்த கிறிஸ்தவ பிடியில் இன்று தமிழகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய உதாரணம் இருக்க வாய்ப்பில்லை. என்ன நடவடிக்கை கலெக்டர் எடுக்க போகிறார், இல்லை கலெக்டர் நடவடிக்கை எடுக்க தான் போகிறாரா, இந்த நியூஸை தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் ஃபாலோ பண்ணணும். இது நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள். அம்மா அதை பரிசீலிக்கணும், இந்த நியூஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இடையில வந்து தோகமலை ஒன்றியம் வருது கரூர் மாவட்டத்தில். அதான் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிற முதல் ஒன்றியம். தோகமலை ஒன்றியத்தில் முதலப்பட்டிங்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு பால்வாடியில் ஒரு டீச்சர் போயிட்டு அங்கே வந்து கிறிஸ்தவ மத மாற்றத்தை செய்தார். ஆமாம், அது அந்த உள்ளூரில் இருந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு மிரட்டல். கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல. அந்த மனுஷனும் பாவம் நடந்துக்கிட்டு இருக்காரு ஸ்டேஷனுக்கும் இதுக்கும். எந்த அளவு இன்றைக்கி வந்து எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இன்று அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம எதோடு பார்க்கணும்னா, இந்த திமுக ஆட்சி வந்த உடனே லயலா காலேஜில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸு, இந்த துலுக்க பேரும் அப்படி பேரும் கலந்துக்கிட்டானுங்க. அப்போ என்னென்னா, மைனாரிட்டி நிறுவனங்கள், அதாவது கல்வி நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது, அதனால் இதை பாதுகாப்பதற்கு நம்ம விசேஷமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்கெங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஹிந்து எதிர்ப்பை செய்யுங்கள், நீங்கள் மதமாற்றத்தை செய்யுங்கள். இதில் கிறிஸ்தவனுக்கு தனியாக பண்ணிக்க, துலுக்கம் தனியாக பண்ணிக்க, உனக்கு பிரச்சனைனா நான் வர்றேன், எனக்கு பிரச்சனைனா நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பங்கு வச்சுப்போம். இடையில கூட புதுக்கோட்டையில் ஒரு நியூஸ் வந்தது, அம்புட்டு வாத்தியார்களும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தப்படுற நியூஸு. கடைசியில் லோக்கலில் விசாரிக்க போயாச்சுன்னா என்ன தெரியுது அப்படின்னா, லோக்கலில் அந்த வாத்தியாமாரை வந்து மிரட்டி ஓட வைக்கிறதே துலுக்கம்தான் அப்புறம் தெரிய வருது. அது கொஞ்சம் காலம் அதை மதரசா பள்ளியாக மாற்றணும்னு. இதே தான் மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை, அதுவும் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் அதிக அளவில் நடந்து வருகிறது. ஹிந்துக்கள் உஷாராக இருக்க வேண்டும். சின்ன விஷயம் வந்தால் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதாது, கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் செய்யணும். ஏன்னால் இந்த அரசு நியாயம் கொடுக்கக்கூடிய அரசு என்ற நம்பிக்கை எனக்கு சிறிதளவும் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரும், இங்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், கலெக்டர் உட்பட இவர்களெல்லாம் வட்டச் செயலாளர்களாகவும் பகுதிச் செயலாளர்களாகவும் திமுகவுக்கு செயல்படுகிறார்களே தவிர, அவங்க போட்டிருக்கிற அந்த வாங்கின அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு உகந்தவர்களாக செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. அரப் நியூமரல்ஸ் என்பதற்கு பதிலாக இனிமேல் வந்து ஹிந்து நியூமரல்ஸ், அதாவது எண் முறைகளை வந்து ஹிந்து எண்முறை அப்படி என்று மாற்ற வேண்டும், அப்படித்தான் இனி அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார், வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார். ஒரு வழக்குக்கினுடைய நடுவில் வந்து இந்த விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த எண்முறைகள் எல்லாமே வந்து ஹிந்துக்களால் தான் முதலாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து அதில் எழுதிய அந்த ஆய்வாளர்கள் வந்து மிகுந்த ரிசர்ச் பண்ணி அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்மளிடம்தான் அவர்கள் வந்து இதை கடன் வாங்கினார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஹிந்து எண்முறை என்று சொல்வது தானே நியாயம். இன்னொன்று, நம்ம நாட்டில் வந்து ஒரு வழக்கம் இருக்கிறது, அது நேரு காலத்திலிருந்து இந்த வழக்கம் இருக்கிறது. ஹிந்து அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம மதத்தோடையே அதை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இனியாவது அது மதத்தோடு இணைத்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த பகுதி முழுவதும் ஹிந்து என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அந்த நடைமுறையின் பிரகாரம் ஹிந்து எண்முறை என்று அழைப்பதே சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம உண்மைக்குமே பாராட்டு தெரிவிக்கணும். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு உண்மை இந்த நாட்டின் பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்க வேண்டுமோ அது இன்று அவரது நீதிமன்ற தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பு என்பதை நான் வந்து ஒரு பாட புத்தகமாக நான் பார்க்கிறேன். இப்போது உலகத்தில் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, வேதங்கள் தான் ரொம்ப பழமையானது. இதை வந்து கிரேக்கனோ இல்லை அரேபியனோ இல்லை எகிப்தியனோ இவங்க யாரும் மறுக்கல். ஏன்னா இதை மேக்ஸ் முல்லர் சொல்லிட்டார், அதனால அவர் சொல்லாட்ட மறுத்துருப்பாங்க, அவர் சொல்லிவிட்டார், அதனால் எவனும் மறுக்கலை. அதாவது படித்தவங்க மத்தியில்
அது கூட முந்தா நேற்றுக்கு தான் இந்த முட்டு சந்தில் முளைச்சதுன்னு நம்ம ஊரில் சில ஆள்கள் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அறிவாளிகள்னு நமக்கு எடுக்க முடியாது. அறிவாளிகள்னு உலகமும் அவங்கள கருதலை. அப்போது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த வேதத்தில் சமகம் வரும்போது நம்ம அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் நம்ம சொல்கிற மாதிரி ஏகாச்சமே திரையஷ்டமே பஞ்சஷ்டமே சப்தஷ்டமே நவச்சமே ஏகாதசச்சமே திரையோதசச்சமே பஞ்சதசச்சமேன்னு ஒத்தப்பட நம்பராக வரும். அடுத்ததில் வந்து ரெட்டப்பட நம்பராக வரும். ஸோ இந்த மாதிரியான இந்த கவுண்டிங் நியூமரல் சிஸ்டம் என்பது உலகத்திலேயே பழமையான வேதங்களில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதோட ஆரிஜின் எந்த நாடாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சூன்ய அப்படின்னா 0. இதை வந்து நம்ம சொல்லலை, ஐன்ஸ்டீன் சொன்னார். இந்த 0ங்கக்கூடியது இந்தியாக்காரன் ஐயா சொன்னால், இந்த 0ங்கக்கூடிய இன்வென்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா விஞ்ஞானம் என்ற ஒரு சப்ஜெக்டே வளர்ந்துருக்க முடியாது. அதற்காக இந்திய நாட்டிற்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பேரில் வந்து லேபு ஒட்டியிருப்பான். ஆனால் அந்த லேபுலேயே வந்து இந்தியாவெல்லாம் முட்டா பயிலுகன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதையும் கூட ஒரு கேலிக்கூத்தான விஷயம் இருக்க முடியாது. அது நம்ம ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அது அழகாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இதனுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது எதை எடுத்த ஹிந்துன்னு சொன்னாலே இவங்களுக்கு மதவாதம்னு இவங்க மனசில் தோணுது. ஒரு மதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள். மதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்குறது என்ன பொறுத்தளவு தப்பு கிடையாது. இந்த நாட்டில் அது ஒன்று தானே இருந்தது. கரெக்ட். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தால் இங்கே மாற்றினான். அதனால் அது ஹிந்துங்கக்கூடிய பேரில் தான் அது அழைக்கப்பட்டது. இப்போ இதுக்கு வந்து இப்போ நாளைக்கு இப்போ அவரை பற்றி 4 பேர் நீ நாளைக்கு சொல்லுவானுவன், பார்த்தாயா அவர் அந்த விரியை காட்டி விட்டார், இந்த விரியை காட்டி விட்டாருமா 4 பேர். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இனிமேல் அந்த மாதிரி அறிக்கை விடக்கூடிய பயல்களுக்கு நான் இப்போவே முன்னாடியே உன்னை சொல்லி வைக்கிறேன். இந்த ஈவே ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், தெரியும் தானே உங்களுக்கு? அந்த 72 வயசில் ஏதோ பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரட்சி பண்ணவர். அவர் பெண் விடுதலைங்கக்கூடிய பேரில் ஒரு பையனுக்கு 2 பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் சீர்திருத்தமெல்லாம் பண்ணவர். அவர்கிட்ட வரதராஜ நாயுடுன்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அந்த பதில் வந்து இந்த விடுதலைங்கிற பத்திரிகையில் இருக்கு. அந்த பத்திரிகை விஜயபாரதத்தில் இல்லை. அந்த பதில் சுதேசமித்திரனில் இல்லை. அந்த பதில் இருக்கிறது விடுதலையில் தான். அதனால் உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து வேண்டாம். துக்ளக்கில் இல்லை, தின மலரில் இல்லை. அதை கூட சொன்னால் தினமலம் பண்ணுவோம், அதிலெல்லாம் இல்லை. இது விடுதலையில் தான் இருக்குது, வேணால் போய் பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அரேபிய நாட்டில் இருப்பவர்கள் அரபிய நாட்டில் உள்ளவர்களெல்லாம் அரபி என்று அழைப்பது போல் இந்த நாட்டில் இருப்பவர்களை எல்லாம் ஹிந்து என்று அழைத்தார்கள். இதுவே என் அபிப்பிராயம். இது சொன்னது யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர். விடுதலையில் வந்திருக்கு, வரதராஜ நாயுடுக்கு சொன்னது. அதனால் நாளைக்கு யாராவது ஒரு ஆள் இப்போ ஜிஆர் சாமிநாதனுக்கு ஏதாவது எழுதினீங்க அப்படின்னா அவரை திட்டக்கூடிய எல்லா வார்த்தையும் இந்த ராமசாமி நாயக்கனுக்கு சேர்ந்து பொருந்தும்னு எழுதணும். கண்டிப்பாக. நான் அவர் தான் சொல்லியிருக்கார். வரதராஜ நாயுடுக்கு கொடுத்த ரிப்ளை கடைக்காட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஈவேரா திடல்னு ஒன்று இருக்குது, அங்கே லைப்ரரியில் அது இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஆர்கைவ்ஸில் இருக்கும், போய் பாருங்கள் இருக்கா இல்லையான்னு. அப்போது இந்த விஷயம், இந்த நாடு அப்படின்னு சொன்னால் ஹிந்து என்றால் இந்த பாரதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஹிந்துக்கள். அப்போ இந்த பாரத நாடு ஒரே தேசம்தான் என்பதை சொன்னவர் யார்? ஈவேரா. இதுதான் ஈவேராவின் அபிப்பிராயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றியம் இல்லை. ஒன்றியம் என்பதை பிழைப்புக்காக ஈவேரா எடுத்துக்கொண்டார். ஈவேரா தான் சொன்னது. ஏன்னா அதுவும் அவர் தான் சொன்னார். இது எப்படி ஒரு நாடு ஆகும், அதையும் சொன்னவர் ஈவேரா. ஆனால் அவர்களையும் ஒன்றாக ஹிந்து என்று அழைப்பது தான் வழக்கம்னு சொன்னது ஈவேரா. அதனால் இந்த ஈவேராவை வந்து நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எடுத்துக்கலாம், அந்த பக்கமும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு நிலையான கொள்கை இல்லை என்பது தான் அவர் கொள்கை. அவருக்கு என்ன வாயில் தோன்றதோ அதை பேசுவார். நான் பேசுகிறதுக்கு லாஜிக் இருக்கணுமோ அதெல்லாம் கிடையாது. அதை பின்பற்றி வரக்கூடிய ஆட்சிகள் இங்கே வந்தது. இதே கருத்தை வேறு மாதிரி எதிரொலித்த இவர் தான் நேருவும் கூட. அதனால தான் இவங்களுக்கு என்ன இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது நேருவுக்கு. நாடெல்லாம் ஒன்று தான், ஹிந்து தான், ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன். அதாவது இவங்கள மாதிரி ஒரு இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லோம்னா ஏமாற்றுக்காரர்களை நம்ம பார்க்க முடியாது. என் கொள்கைக்கு ஒத்து வராது ஒரு விஷயம் என்பதற்காக
பொதுவான உண்மையவே மறைத்து இல்லைன்னா அதை திரித்து சொல்வதையும் கூட ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ராடு உலகத்தில் கிடையாது. இந்த இன்டலெக்சுவல் ஃப்ராடு இதை இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இந்த அப்சர்வேஷன் இதை இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் பார்க்கணும். ஏதோ ஒரு விவாதத்துக்கு நான் போயிருந்தேன். நான் அப்போல்லாம் இந்த டிவி விவாதங்களுக்கு போயிட்டு இருந்த காலம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடிய இடம்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் போகிறதில்ல. அவங்களும் நம்மளை கூப்பிடுறதில்ல. ஏன்னா நம்ம போனால் பிரச்சனை வருதுங்கிறதுனால. அதனால் நமக்கு நல்லதாக போச்சு. அப்போது ஒரு விவாதத்தில் வந்து கம்யூனிஸ்ட் தரப்பிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார், பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். உலகத்தில் எது நடந்தாலும் அதெல்லாம் இந்தியான்னு இவர்கள் சொல்கிறார்களே அப்படின்னு. ஏன் உள்ள இந்த நாட்டில் பழமையான அறிவியல் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, இருக்கிறத சொன்னால் உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஏன் சொல்கிறீர்கள்? இருக்கிறத சொல்கிறேன். அதை சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்தியா எந்த திசையில் இருக்குன்னு தெரியாத காரல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி எழுதுனதை நீ படிக்கணுங்கிற. இந்தியாவில் என்ன சமஸ்கிருதம் எந்த இந்தியாவுக்கு வராத ஒருத்தன் அவன் அங்கே இங்கிலாண்டிலேருந்து சமஸ்கிருதத்தை பற்றி அவன் திறனாய்வு பண்ணுறான், வேதத்தை பற்றி அவன் எழுதுகிறான், அதை நான் ஏற்றுக்கணும்னு நீ சொல்கிறேன். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பற்றி நான் உயர்வாக சொன்னால் ஒன்றால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டின் உயரிய விஷயங்கள் இந்த நாட்டு மக்கள் அதை படித்தால் இல்லைன்னா அதை அவர்கள் புரிந்து கொண்டால் இவர்களுக்கு பெருமித எண்ணம் வந்துவிடும். அப்போ இவன் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பான். அப்படி ஒரு பயம் இருக்கப்படாது. இந்த நோக்கம் தானே அதுக்கு காரணம். நிச்சயமாக இந்த நோக்கத்தை தானே நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த அப்சர்வேஷன் என்பது இட் ஹஸ் ஓப்பன் அ பேண்டோரஸ் பாக்ஸ். கரெக்ட். என்னோட வேண்டுகோள் என்னென்னா, நம்ம ஸ்ரீ டிவியை பார்க்குறவங்க இந்திய ஞான மரபில் என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கின்றன, இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மையப்படுத்தி தொடர்ந்து உங்களுக்குள்ள சோஷியல் மீடியாவில், அது வந்து எந்த பிளாட்ஃபார்மாக வேணுமானாலும் இருக்கலாம், அது யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், இது எல்லாத்திலையும் இந்திய ஞான மரபின் முக்கியமான விஷயங்களை நீங்கள் பதிவிடுவதை ஒரு மூமெண்ட்டாக நடத்தணும். ஏன்னா இந்த அப்சர்வேஷன் இஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட். கரெக்ட். அவர் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் ஒரு நாள் நம்ம அதை பேசிட்டு போகிறதுனால இது ஒரு நரேட்டிவை பில்டு பண்ண போகிறதில்லை. பட் திஸ் இஸ் அ ரைட் நரேட்டிவ் தட் நீட்ஸ் டு பி பில்டு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். பாரத் கியான் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, தயவுசெய்து எல்லாரும் மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதில் டாக்டர் டிகே ஹரி, டாக்டர் ஹேமா ஹரி, இவங்க 2 பேரும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அவங்க நம்ம சென்னையை சேர்ந்தவர்கள் தான். தயவுசெய்து அந்த வீடியோக்களை அந்த விஷயங்களை எல்லாருக்கும் நீங்கள் பரப்பக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். இது எனக்குள்ள ஒரு வேண்டுகோள். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு பொருட்செலவு இருக்குது, இதற்காக என்ன உழைப்பு அதற்கு பின்னாடி போயிருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனோன்னா, அவங்க ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுல அவங்க ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை பற்றினா பல கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு வேடிக்கை வருங்க, ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஹிந்துவிசத்தில் உள்ள பல விஷயத்துக்கு கொடுக்குது. ஆனால் இந்தியாவில் நமக்கு அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இல்லை. உண்மைதான். ஸோ ஹிந்து கல்வி நிறுவனங்கள் அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்கு வேண்டி உள்ள பல கோர்சஸை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் கோவர்ஸ் இல்லைன்னா ரிட்டையர்டு பீப்புள், தயவுசெய்து இந்த கோர்சஸில் நீங்கள் சேரணும். ஏன்னா என்ன விஷயம் இந்த நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு 10 பேருக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக. அரப் நியூமரல்ஸ் மட்டும் இல்லாமல் மெட்லாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வெவ்வேறு சப்ஜெக்டில் இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடியதெல்லாம் இந்த சைட்டில் அவங்க நிறைய வீடியோஸாக போட்டிருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் அதை போய் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா தான் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு தெரியும். இது இப்போ இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. நியாயத்துக்கு இது வந்து எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸாக வந்திருக்கணும். இது எங்கேயும் வரல இது. ஆனால் இது வந்து இவ்வளோ ஒரு சின்ன விஷயமாக இது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மை அது காரணம் என்ன அப்படின்னா நமது அறியாமைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட்டாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வந்து அதில் வந்து மயிரிழையில் அவர் தப்பியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக அவர் வரும்போது அவர் தலை இப்படி திரும்பவுமே அவர் அந்த ஒரு குண்டை வந்து அவர் காதை ஒட்டி அவர் சென்று இருக்கிறது. அவர் அப்படியே கீழே குனிந்து விட்டார். அதனால் அவர் உயிர் தப்பியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 குண்டுகள் இதே போல் அவங்க வந்து சுட்டிருக்காங்க. அதில் வந்து 2 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள், 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் நாம் பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக அவங்கள வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. யார் சுட்டாங்களோ அவங்களை உடனடியாக பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பட்லர் நகரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து அதாவது என்னென்னா குடியரசு கட்சியை சார்ந்தவர், அவருடைய ஆதரவாளர், சார்ந்தவரான்னு தெரியல, அவங்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த செய்திகளில் வரும்பொழுது அப்படின்னா, இவர் பேசிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அதை தாண்டி அவர் இவங்க வந்து ஒரு கட்டடத்தின் மேலே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து இவர்கள் வந்து இந்த மேலே போயிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் வந்து அதை பார்த்து பாதுகாப்பு படையினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு படையினர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியவில்லை. அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் இதை பற்றிய செய்திகள் வந்து பேப்பர்களில் வந்து ஹெட்லைனில் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது, சதி நடந்தது அப்படி என்பதாகவே தலைப்பில்லை. அவர் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் கீழே குனிந்தார், அவர் அடிபட்டது, அவருக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தியே போட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர டைரக்டாக அவர் தாக்கப்பட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த விதமான ஒரு செய்தியை பார்க்க முடியவில்லை. மீடியா எந்த அளவு இடதுசாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது நம்ம நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதைத்தானே ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர் இன் எவ்ரி கண்ட்ரி. இன்றைக்கி யூரோப்பில் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த ஃப்ரான்ஸ் எலெக்ஷன், யூகே எலெக்ஷனில் வந்து எப்படி ஜிகாதிகளும் இடதுசாரிகளும் டாக்டிக்கலாக ஓட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். ஸோ இதன் தொடர்ச்சி தான் இது, தவிர இதில் வந்து வேறு எந்த வித்தியாசமும் நான் பார்க்கல. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஃபயரிங் நடந்த உடனே இங்கேருந்து தகவல் கொடுத்தும் 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே தகவல் போயாச்சா. அதுக்கப்புறமா அவர் வந்து செக்யூர் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள காவல் இது வந்து எனக்கு எதை இது ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இந்த பல இடங்களில் இந்துக்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இதே தான் நீங்கள் அங்கேயே நடந்திருக்கு. இதன் பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு சைக்கே தொடர்ந்து இந்த இடதுசாரிகளும் இந்த மாதிரியான குரூப்புகளும் அந்த நாட்டில் கிரியேட் பண்ணி இன்றைக்கி அதன் விளைவாகத்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நீங்கள் அப்படியே இங்கே பாருங்கள், இதே விஷயத்தை மோடிக்கு எதிராக இன்றைக்கி ராகுல் காந்தி வேறு கட்சிகளும் செய்து வருகிறாங்க. ஆமாம், இப்போ பாருங்க, காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கும்போது பஞ்சாபுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போனபோது நடந்த சம்பவம். அப்போது அந்த மாப் பண்ணி அந்த ரோடை போகாமல் ஒரு கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை டிஃபெண்ட் பண்ணினாங்க அன்னைத்த பஞ்சாப் சீஃப் மினிஸ்டரும் அன்றைக்கி அந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த நவ்ஜோத் சிங் சித்து. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த கோவிட் டயத்தில் வந்து என்ன சொன்ன, இந்த ஜோதி மணிங்க ஒன்று இருக்குல்ல, அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் இவங்க மோடியை கண்டால் கொன்று விடுவார், செருப்பால் எடுத்து இது பண்ணி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஒரு விஷயம் நடந்துதான் நடக்கலையான்னு யாருக்கும் இதுவரை உறுதியாக தெரியலை. வாரணாசியில் பிரைம் மினிஸ்டர் போகிற கான்வாயில் எவனோ செருப்பு எறிஞ்ச உடனே அதுக்கு ராகுல் சொன்ன காரணம் என்னென்னா, மக்களுக்கு பயம் போய்விட்டது, அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி வீதியில் வந்து செருப்பு எறிகிறான்னு ஒரு வன்முறையை நியாயப்படுத்தியது. இதே மாதிரியான வன்முறைகளை நியாயப்படுத்தி தான் இன்றைக்கி வந்து அங்கே இடதுசாரி, அதாவது இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் பிரச்சாரம் அமைந்தது. அந்த மாதிரியான ஒரு சைக்கையை மக்கள்கிட்ட செட் பண்ணாங்க. அதன் எதிரொலி தான் இந்த ட்ரம்பின் மீது உள்ள தாக்குதல். இது ஏதோ சாதாரணமாக இல்லை. ஒரு சமுதாயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட்டுக்கு மேலே அவனை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி மக்கள் உணர்வை தூண்டி கலவரத்தின் கொலை கொள்ளை இதில் ஈடுபட வைப்பது, இது வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்கானுங்க, ஓக்கிசம்னு. அதன் பிரதிபலிப்பு தான் இந்த ஷூட் அவுட். இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த சுட்டு கொண்டு விட்டாங்கல்ல, இந்த சுட்டு கொண்டவனை வந்து அவங்க நண்பர்களெல்லாம் விசாரிச்சாகலாம். இந்த நண்பர்கள்லாம் விசாரிக்கும்போது யார்கிட்டையுமே அவர் நெருக்கமாக பழகவில்லைன்னு வந்துருச்சான். நான் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன்.
இவங்க விசாரணை எப்படி இருக்குது, நம்ம ஊர் விசாரணை மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இது நம்ம ஊரில் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து மென்டலி ஹீஸ் நாட் தட் சவுண்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் கொலை பண்ணோன்னு நம்ம பாருங்கள், இந்த கோவில் இடித்த உடனே அவனுக்கு மனநிலை சரியில்லை. ஸோ இதே மாதிரி தான் இந்த இதுலேயும் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் பொறுத்தளவில் உலகங்களில் இன்வெஸ்டிகேஷனுங்கக்கூடியது வெர் இட் கோஸ் பை த இன்வெஸ்டிகேஷன் மேனுவல் ஆர் இட் கோஸ் பை த லீடர் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் இட் கோஸ் வித் த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்கிறது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கக்கூடியதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பத்தில் உள்ளதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இதே மாதிரியான சூழல் தொடர்றதுனால இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பல நாடுகளில் அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை என்பது அழிக்கப்படுகிறது. ஸோ அந்த ஸ்திரத்தன்மை அழியும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்பிக்கையின்மை ஏற்படும். ஒவ்வொரு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மேலே நம்பிக்கையின்மை ஏற்படும். மக்கள் தருதலையாக போவார்கள், வயலன்ஸ் வரும். வயலன்ஸ் வரக்கூடியதை வைத்து வேறு நாடுகளோ இல்லைன்னா வேறு ஆட்களோ அதை பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த டூல் கிட்டு உலகம் முழுவதும் இன்று பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி வந்து பலர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பல நாட்டில் இருந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்பு கூட சொன்னார் வி வில் ஃபைட் இட் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் அமெரிக்கன் எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியானது இது ட்ரம்ப்புக்கு சாதகமாக இது அமையும் அப்படிங்கிற மாதிரி சிலவர் அந்த நாட்டில் இருக்கிறவங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வருவது என்பது என்னை பொறுத்தளவில் அது ஒரு சரியான விஷயந்தான். இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டெமோக்ரஸியை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தான் ஒவ்வொரு நாட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்கிற நாடு அமெரிக்கா தானே? ஆமாம், அமெரிக்கா தான். ஏன்டா இப்போ உங்கள் நாட்டிலேயே தேர்தல் பிரச்சாரம் உங்கள் முன்னாள் பிரசிடெண்ட்டுக்கு செய்கிறதுக்கே போக்கு இல்லையே. அப்போ நீ அடுத்த நாட்டுக்கு நீ டெமோக்ரஸியை பற்றி நீ என்ன லெக்சர் கொடுக்க போகிற? கரெக்டு தான். எங்கள் நாட்டில் எங்கள் சிட்டிங் பிரைம் மினிஸ்டரையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறவனை கூட எங்கள் நாட்டில் நாங்கள் கொல்லலையா? எங்கள் நாட்டின் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்குங்கக்கூடிய நம்பிக்கையோடு எங்கள் நாடு இருக்கு. அப்போ நாட்டின் சட்டத்திட்டங்களை மீது நம்பிக்கை இருக்கிற நாடு இந்தியாவா அமெரிக்காவா? இந்தியா. நீ இனிமேல் வந்து எங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்காத. உன் நாட்டோட யோக்கியதை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. போன தடவை இவர் ட்ரம்ப்லேருந்து அடுத்தவர் மாறும்போது அங்கே பிரச்சனை. ஆமாம், நம்ம ஊரில் அந்த மாதிரி எங்கேயும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெமோக்ரஸி, இந்த மதச்சார்பின்மை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டு கொடுக்கக்கூடிய யோக்கியதை அமெரிக்காவுக்கு இல்லை. நிச்சயமாக இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுங்கக்கூடியது நான் வந்து இது ஒரு டெமோக்ரஸிக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்குறேன். எனக்கு மாற்று கருத்து இருக்கும். அந்த மாற்றுக்கருத்து ஒரு தேசத்தை நாசமாக்குறதாக இருந்தாச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ள செக்ஷனில் வந்து நீங்கள் புக் பண்ணணும், அதுக்காக வேண்டிய உள்ள நடவடிக்கை எடுக்கணும். அதுலேயும் கட்டுப்படாவிட்டால் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், சட்டத்தின் வழியில் செய்யுங்க அதை. ஆனால் எனக்கு எதிரான கருத்து இருக்குங்கிறதுனால நான் ஒருத்தனை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கக்கூடியது எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு அழகாக இருக்கும்? இதில் கேட்டாச்சுன்னா எங்கள்கிட்ட தான் ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் இருக்குது. இந்த பயலுக்கு இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இவனுக்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட், என்னது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டுன்னு வைப்பான். வி ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், மண்ணாங்கட்டி இதுன்னு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னா நம்மளை வந்து ஷேடோ பண்ணிவிடுவான். ஆமாம். ஆனால் ஊரில் வெடிகுண்டு தயாரிக்கிறவன்லாம் சொல்லுவான் நான் யூடியூப்பை பார்த்து தான் படித்தேன். கரெக்டு. நான் கொலை பண்ணுறது எப்படிங்கிற டெக்னிக்கை யூடியூப்பை பார்த்து தான் படித்தேன். ஏன்டா அப்போ அது அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு வராதா? இடையில நம்ம செங்கோட்டை ஸ்ரீராம் வந்து நம்ம வீரத்துறவியாருக்குள்ளே பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோவை போட்டார். அந்த ஃபோட்டோவை பேன் பண்ணிட்டான், ஏன்னா அப்சீன் கண்டென்ட்டான். அப்போ இவனுக்குள்ளே ஏஏஏ இவனுக்கு எந்த லட்சணத்துக்கு செட் பண்ணி வச்சுருப்பான் பாருங்கள். அப்போது இந்த மாதிரியாக டெமோக்ரஸிங்கக்கூடிய பேரில் வேறு வாய்ஸஸை ஸ்டிஃபிள் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க, அதாவது என்ன சொல்லலாம்னா இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்வார்கள்பாங்கள, அந்த கூட்டமாக இவங்க இருக்கிறதுனால இன்றைக்கி உலகம் முழுக்க இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு இன்றைக்கி அவங்களே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உன் நாட்டிலே இந்த பயங்கரவாதம் வந்திருக்கு. நீ வேறு நாடுகளை ஒழிப்பதற்கு நீ எதெல்லாம் நீ வந்து திருட்டு பேராமீட்டரை செட் பண்ணியோ,
இன்றைக்கி அதனால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான தாக்குதல்னு அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா டெமோக்ரஸியை வச்சு நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அதுக்கு டெமோக்ரஸிக்கு நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது என்ன, ட்ரம்ப் வந்து ஹீஸ் அ ரைட்டிஸ்ட், அவருக்கு மேலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டிஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து வன்முறையில் ஈடுபடுறான். ரைட்டிஸ்ட் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இவனுங்களை மாதிரி வந்து வன்முறையில் ஈடுபடுறான். அந்த அமெரிக்காவில் அந்த நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த பிரசிடென்ஷியல் டிக்ளரேஷன் அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் உலகம் முழுக்க பாருங்கள், ஃப்ரான்ஸில் என்ன நடந்தது, ஊராக கொளுத்து நந்தியை வச்சு. யூகேல அழறான், லண்டனில் எங்கள் பொண்ணுகளை பாதுகாக்க வழி இல்லையேன்னு. அப்போ இந்த மாதிரியான ஹூலிகனிசத்துக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னா, எவன்லாம் லிபரல்னு சொல்கிறானோ அவன் தான். லிபரல்னா உனக்கு வாங்கறது சொல்கிறதுக்கு உனக்கு வந்து லிபர்ட்டி இருக்குன்னா அதே கருத்து எடுத்தவனுக்கும் சொல்கிறதுக்கு தானே லிபர்ட்டின்னு பேர். கண்டிப்பாக அவனை பற்றி என்ன வேணாலும் நீ பேசுவ, அதுக்கு உனக்கு லிபர்ட்டி வேணும். நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னானே நீ அவனை கொல்லணும். இது என்னடா இது லிபர்ட்டி? இதில் கேட்டால் நம்ம ஊரில் கூட கொஞ்சம் இந்த பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, இந்த டெல்லிக்கு பத்திரிகைக்காரன். இப்போ அவன்கிட்ட தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதை படிச்சிருக்கான். வி ஆர் லிபரல், அது ஒரு பெரிய பெருமையாக சொல்கிறது. இவனுக்கு அவ்வளோ பேர் இருந்தால் இந்த மொத்தத்துக்கும் ஹூலிகனிசத்தை இந்த உலகத்திலே வளர்க்குறது இவனுக்கு தான். இந்த லிபரல்னு எவன் சொல்கிறானோ அவனால தான் டெமோக்ரஸிக்கு ஆபத்து. அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கக்கூடியது இந்த கூட்டங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல். ஸோ இட் இஸ் அன் அட்டாக் ஆன் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸிக்கு மேலே நடத்தப்பட்ட அட்டாக்னா அது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அன் அட்டாக் ஆன் இந்தியா. ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இன் த வேர்ல்டு. அதனால் நம்ம இது வந்து நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது அமெரிக்காவில் நடந்தது, இதே விஷயம் தான் நம்ம ஊரில் முயற்சி நடந்தது. பஞ்சாபில் பிரைம் மினிஸ்டர் மேலே இதை நம்ம ஊரில் இங்கே நடக்கும்போது இந்த பலூனெல்லாம் விட்டு எடுத்து அங்கே ஒரு பிரச்சனை, பிரைம் மினிஸ்டர் இங்கே மெட்ராஸில் வரும்போது அதேமாதிரி இந்த ஜோதிமணி பேசினது, அது செருப்பறியும் போது அதை நியாயப்படுத்தி வந்து ராகுல் காந்தி பேசினது, நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கோத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபெயிலியர் ஆச்சு, அங்கே அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இதுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து நாம் வந்து இது அமெரிக்காவில் நடந்த இந்த தாக்குதலுங்கக்கூடியதை உலக நாடுகளில் நடந்த எல்லா சம்பவங்களோடு இணைத்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும் இந்த லிபரல், இந்த மதச்சார்பின்மை, இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸஸ் இது உலகம் முழுவதும் இன்று ஒரு பெரிய ஒரு சதியை செய்து பல நாடுகளையும் பல சமூகங்களையும் அழிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம நாட்டிலையும் அது யார் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்ரீ டிவியை பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த தாக்குதல் என்பது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலாக கருதப்பட வேண்டும் என்பது என்னோட கருத்து. நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.